நம்மளோட சீசன் 8 வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஜூலை 24th நிறைவு பெற்று விட்டது. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது வெயிட் லாஸ் சீசன், ஒரு புது சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4-5 டேஸாக வீடியோஸ் போட முடியல, சாரி கேட்டுக்கிறேன். ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ப்ளஸ் வந்து ஜூலை மாதம்னா நிறைய செலிப்ரேஷன்ஸ் வீட்டில், அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாப்பாடும் ஆயிடுச்சு. அண்ட் சில சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு கை கால் குடைச்சல் பயங்கரமாக இருக்குது. ஏந்துக்கவே முடியாத அளவு டயர்டாக இருக்கும் சில நாளைக்கு. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக ஹேஷிமோட்டோஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டயட் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம போகணுன்னா நமக்கு அது சிம்டம்ஸ் காமிச்சிடும். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. வெரி வெரி சாரி. ஹோப்ஃபுல்லி நான் இன்னும் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்மளோட சீசன் 8 சேலஞ்ச் வந்து ஜூலை 10th ஜூலை 24th சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 வீக் சேலஞ்சு. ஸோ அதோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் போய் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ இன்ச் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ கேஜிஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு நிறையா கேஜிஸ் கம்மியாக இருக்குன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பேன், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பேன். நீங்கள் வின்னராக இருக்க சான்ஸ் இருக்குன்னா உங்ககிட்ட நான் வந்து காமெண்ட்ஸ்லையோ இல்லை இமெயிலையோ கேட்பேன், எனக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்ட்டு. அப்படி நான் கேட்கும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் Day 1 to Day 14 என்னென்ன பண்ணீங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு நீங்கள் இமெயிலில் ஷேர் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோட காமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களோட வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இல்லை உங்களோட ஹிப்பு, வெயிஸ்ட்டு, இடுப்பு பகுதி இதெல்லாம் வந்து எப்படி இன்ச்சஸ் கம்மியாக இருக்குங்கிற டீட்டெயில்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி கொஷின்ஸ் கேட்குறேன். அதை பேஸ் பண்ணி நம்ம வின்னர் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதான் நீங்கள் பண்ண வேண்டியது சீசன் 8 பொறுத்த வரைக்கும். அண்ட் யோகா சேலஞ்ச் ஓடிட்டே இருக்காது. ஜூலை 30th நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ அது பாட்டு கண்டினியூஸாக பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க, எதுவும் அதை நிறுத்தாதீங்க. நம்மளோட அடுத்த சேலஞ்ச் நம்ம எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம். இந்த 2 சேலஞ்சும் முடியட்டும். இப்போ நம்ம சீசன் 8 முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து யோகா சேலஞ்ச் ஓடிட்டுருக்கல, அதையும் முடியட்டும். நம்ம அடுத்தது நம்ம ஆகஸ்ட் மந்தில் நம்ம ஆரம்பிக்கலாம் சீசன் 9 சேலஞ்சு. அண்ட் இந்த சீசன் 9 சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் நான் போட்டிருந்தேன். Day 1 ஸ்கெடியூல் போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறையா பேர் வந்து எனக்கு தனித்தனியாக ஒரு நாளைக்கும் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச அளவு ஒரு ஸ்கெடியூல் மாதிரி கொடுக்குறேன், ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் மாதிரி. Day 1 நீங்கள் என்ன ஒர்க் அவுட் ஃபோக்கஸ் பண்ணலாம், Day 2 அந்த மாதிரி முடிஞ்ச அளவு ஒரு 5 or 6 டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் கொடுக்குறேன். 1 or 2 டேஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கு ரெஸ்ட் வேணும். எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணால் என்னோடய கை கால்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 2 days அட்லீஸ்ட் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம யோகாவும் வந்து நிறைய கை கால் வலி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ யோகாவும் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதுவும் பண்ணும்போது ரொம்ப இன்டென்ஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1 or 2 days ரெஸ்ட் கொடுத்துடலாம். பட் ஒரு Day 1 to Day 5 வரைக்கும் ஒரு நாளைக்கும் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு சில நாளைக்கு நான் அப்பர் பாடி ஹேண்ட் ஒர்க் அவுட் பண்ணுவேன், சில நாளைக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுவேன், சில நாளைக்கு ஹிப் அந்த லவ் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஹிப் ஏரியாலேருந்து இடுப்புலேருந்து எப்படி கொழுப்பை குறைக்கிறதுங்கிறதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுவேன். தொடைகளுக்கான ஒர்க் அவுட் இருக்குது, ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் இருக்குது, க்ளோயிட்டிங்கோட ஒர்க் அவுட், அது நம்ம பார்க்கலாம். ஃபுல் பாடி பார்க்கலாம், பிளாங்க் ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் பெல்லி வயிற்று பகுதிக்கான ஒர்க் அவுட்ஸ். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் போட போகிறேன். ஸோ நாளையிலேருந்து அந்த வீடியோஸ் வரப்போகிறது. முடிஞ்ச அளவு நான் வந்து ரெகுலராக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சீசன் ஆஃப் த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறது. அண்ட் ஒவ்வொரு சீசன்லையும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும், யூனிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் இருப்பேன். இந்த சேலஞ்ச் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, லைவாக வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து லைவாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் எஸ், எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து இந்த சீசனில் வந்து நான் லைவாக எல்லாருக்கும் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி நான் டெய்லி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விலாகாக நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் அனுப்பணும், எனக்கு அனுப்பணும். அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவை கம்பைல் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ பேர் இந்த மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை வந்து எல்லாருக்கும் பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் மோட்டிவேட்டாக இருக்கீங்க அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாருக்கும் அவங்களோட ஃபேஸ் ஆகட்டும் இல்லை ஒர்க் அவுட் டயட்டெல்லாம் காட்டுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காதனால எவ்வளோ பேர்
இதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க இந்த சேலஞ்சில் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்க போகிறது. இந்த நெக்ஸ்ட் சீசன் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அதில் சில பேர் வந்து லைவாக வந்து எல்லாருக்கும் பண்ணி காமிச்சிங்கன்னா அது இன்னொருத்தங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா காமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்னோட டயட் அண்ட் ஒர்க் அவுட்டை வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட தனியாக செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக ரீச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பிங் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம், என்ன ஒர்க் அவுட் டெய்லி பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே இந்த ஒர்க் அவுட் வீடியோஸும் வரும். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் அவுட் வீடியோஸையும் பார்த்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஸ்கெடியூலை நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் முடிஞ்ச அளவு நான் என்னோட டே வந்து நெக்ஸ்ட் சீசனில் வந்து என்னோடய டேவை நான் முடிஞ்ச அளவு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வெயிட் ஆகட்டும், என்னோடய டயட் ஒர்க் அவுட் எல்லாத்தையும் நான் வந்து உங்களை ஷேர் பண்ணிவிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் டெய்லி வீடியோஸ் போடுவேன் நெக்ஸ்ட்டு சேலஞ்சில் அப்படின்ட்டு. எனக்கு முடிஞ்ச அளவு இப்படி கமிட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு கீப் பண்ண முடியும்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ பட் முடிஞ்ச அளவு அந்த நெக்ஸ்ட் சீசனில் வந்து என்னோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் எவ்ரிடே வீடியோஸ் ஷேர் பண்ணால் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த நெக்ஸ்ட் சேலஞ்சோட டீட்டெயில்ஸ். ஸோ 2 விஷயம் புதுசாக பண்ண போகிறேன். என்னென்னா நான் வந்து முடிஞ்சளவு என்னோட டே 1 to day 14 2 week சேலஞ்ச் வச்சுக்கலாம், 1 month அதையும் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 weeks சேலஞ்ச் வச்சுக்கலாமா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் 1 month சேலஞ்ச் வச்சுக்கலாமான்னு காமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 2 weeks நிறையா பேர் எந்தூசியாசமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. 1 மாதம்னா ஃபஸ்ட்டு வீக் ஓரளவு ஓகேவாக போய்ட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால 1 month சேலஞ்ச் வந்து 2 weeks பண்ணோம். பட் 2 weeks ரொம்ப கம்மி, இதில் ஒரு ரிசல்ட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் 1 month போகலாம் மேடம், 1 month சேலஞ்ச் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் என்னோட டே 1 to day 30 நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சில வீடியோஸ்லாம் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வியூஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ மக்கள் எதை விரும்பி பார்க்குறாங்களோ அதுதான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால நான் டயட் சார்ட் வந்து 2 week போடுறதா இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டயட் சார்ட் ஓரளவு போய் செகண்ட் டயட் சார்ட் போடும்போது வியூஸ் அவ்வளோ இல்லை. ஸோ அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் எல்லோரும் உங்கள் டயட்டை நீங்கள் ஷேர் பண்ணும்போது சரி நம்ம டயட் சார்ட் அவங்களுக்கு தேவையில்லை போல இருக்குது, அவங்களே அவங்களோட ஓன் டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. எதுனாலும் ஓகே, நீங்கள் எந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஸோ அதனால தான் வந்து டயட் சார்ட் வீடியோஸ் அவ்வளோ செகண்ட் வீடியோ அவ்வளோ போகலங்கிறதுனால அந்த வீடியோவை நான் வந்து கண்டினியூஸாக நான் போஸ்ட் பண்ணல. ஸோ எனக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நான் போட போகிறேன். அண்ட் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் சேலஞ்சில் 14 days வைக்கலாமா இல்லை 30 days வைக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள். லைவாக யாராவது இந்த சேலஞ்சை பப்ளிக்காக உங்களோட டே 1 to day 30 வந்து நான் பப்ளிக்காக லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன் மேடம் அப்படின்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களும் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட நான் வந்து தனியாக ப்ரைவேட்டாக நான் வந்து பிங்க் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன். அண்ட் என்னோட டே 1 to day 30 டெய்லி விளாக்ஸ் வேணும்னா அதுவும் காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் நான் போடுறேன். அண்ட் டெய்லி நான் வந்து வியூஸ் கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் வேணும். அந்த மோட்டிவேஷன் எப்படி கிடைக்கிறதுனா நீங்கள் பண்ணுற லைக்கு, நீங்கள் பண்ணுற காமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற வியூஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேலஞ்ச் இருக்க போகிறது. பட் வந்து லைவாக காமிச்சேன்னா எல்லாருக்கும் எப்படி மற்றவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னு லைவாக காமிச்சா அது வந்து எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். அண்ட் அப்படி யாருமே வந்து லைவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்னோட ஜர்னி டே 1 to day 30 நான் காட்டுறேன். எனக்கு பெருசாக வெயிட் லாஸ் ஆக போகிறது இல்லை. எனக்கு வந்து நிறைய வெயிட் ஏற்கனவே குறைஞ்சாச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 கிலோ தான் வந்து குறையணுங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு எவ்வளோ குறையுங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஸ்டில் வந்து நான் டெய்லி வந்து வெயிங் ஸ்கேல் மேலே ஏறி நின்று என்னோட டே 1 வெயிட் இவ்வளோ, டே 10 வெயிட் இவ்வளோ அப்படி காட்ட போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் வெயிட் வந்து எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஒரு நாளையிலேருந்து இன்னொரு நாளைக்கு 1 or 2 kg ஈஸியாக ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க அது டிஸ்கரேஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. அந்த மாதிரி ஆகாதீங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் மெஷர் பண்ணி உங்களோட வெயிட்டை மெஷர் பண்ணி பார்க்கும்போது சில நாள் வந்து உங்களோட பாடியோட சைக்கிள் இருக்கு இல்லையா, ஓவிலேஷன் சைக்கிள் ஆகட்டும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகட்டும், இதை பேஸ் பண்ணி நிறையா பாடியில் வாட்டர் சேஞ்சஸ் நிறையா இருக்கும், வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னோடய டே ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுது, 15 எப்படி இருக்க போகுது, டே 30 எனக்கு வெயிட் எப்படி இருக்க போகுது, ஓவரால் ஒரு மாதத்தில் எவ்வளோ என்னால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ முடிஞ்சளவு அதை பண்ணலாம். அண்ட் அகெயின் இதெல்லாமே உங்களோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் என்ன ஷேர் பண்ணணும்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இன்னும் தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் அவுட் நான் டே 1 to day 5 ஒர்க் அவுட் தனி வீடியோஸாக போட போகிறோம். ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த சேலஞ்சை நம்ம ஒர்க் அவுட்கான சேலஞ்சை வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது
ஒரு லைக் பண்ணுங்கள். சூப்பராக அடுத்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். அண்ட் யார் யாருக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன காமெண்ட் பண்ணணும் ஏற்கனவே ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வளவளன்னு பேசிகிட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்குலாம் தெரியும் என்ன காமெண்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அடுத்த ஒர்க் அவுட் வீடியோ நாளைக்கே வந்துட்டுருக்கு. மறக்காமல் ஃபஸ்ட்டு டேக்கான ஒர்க் அவுட் வீடியோ பாருங்கள். முடிஞ்சால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த ஒர்க் அவுட்டை. எனக்கு நம்ம சேலஞ்சை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக தான் இருக்க போகிறது, ரொம்ப நேரம்லாம் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஒரு நாளைக்கு தொடை, ஒரு நாளைக்கு கை, ஒரு நாளைக்கு கால், ஒரு நாளைக்கு வயிறு, அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்க போகிறோம். எனக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாளைய வீடியோவில் டே 1க்கான ஒர்க் அவுட் வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்க என் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.